ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, கொல்லையா அறுவடை அப்படின்னு முன்னாடி சொன்ன பூ வேறு பூ செடிங்க காய்ங்க இல்லை, இது மட்டும்தான் நேற்று சொன்னேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னவோ சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அறுவடையை நம்ம பறிக்க போகிறோம். பாருங்கள், கொல்லையா கனகாம்பரம் அறுவடை. உங்கள் வீட்டில் இது மாதிரி அறுவடை இருக்கா? வாங்க அறுவடை பண்ணுவோம். இந்த அதிசயத்தை பாருங்க. இவர் எப்போவே நான் வந்தேன்னாவே வீடியோ எடுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணினேங்கிறாரு. இவர் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன சார், ஒரு ஒன்றும் இல்லை சார். நேற்று மட்டும் 1500 ரீசார்ஜ் பண்ணேன். இன்னும் போய் மானிட்டேஷன் ஆகி வந்தாதான் சார். நிறைய காசு செலவு பண்ணிட்டேன் சார். நெட்டுக்கே எவ்வளோ காசு, 10,000 20,000 நிறைய நெட்டுக்கே செலவு பண்ணிட்டேன் சார். இனிமே தான் எதுவும் வரணுன்னா எல்லாம் நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் அங்கேயே உக்காந்து கமெண்ட் பண்ணுறாரு. நம்ம போயிட்டு செடியில் பூ பறிப்போம். நான் ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதவே எகிரி குச்சி ஓடி வந்துட்டார். சரி சார், இருங்க பூ பறிக்கிறேன். நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க சார். மாடி மேலே இது மாதிரி தான் வச்சுட்டு பூ பறிக்க போய் பூ பறிச்சுன்னு இருந்தேன். காற்று நான் சரி ஏதோ பூ பறிக்கிற வேலையை பார்த்தனே தவிர, இந்த செடி இந்த காற்று இந்த செல்லை உடச்சிடும்னு எனக்கு தெரியல. அப்படியே சாஞ்சு போய் பொல்லுன்னு மொத்தம் உடஞ்சி தூளாக போயிடுச்சு சார் இந்த செல்லு. இப்போ ஒரு 10-20 நாள் ஆயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2800 3000க்கு மேலே செலவு பண்ணி திரும்பி இந்த செல்லை ரெடி பண்ணி வந்து வச்சேன். எவ்வளோ செலவு, யூடியூப்னு சொல்கிறோம். நீங்கள்லாம் இவ்வளோ செலவு பண்ணுவீங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறேன் நான். ஆமாம், வீட்டு வேலையும் பார்க்குறேன். வீட்டு வேலையும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் நான். இதோ இப்போ பூ பறிக்கலாம் வாங்க. பூ பறிக்கவே இல்லை, பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பூ பறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போர் அடிக்கல? இப்போதோ காமெடியாக இருக்கா அவர் சார், நல்லா சார். அதனால அவர்கிட்ட பேசிட்டேன் கொஞ்ச நேரம். வாங்க பூ பறிச்சிடலாம். எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது வேறு மெமரி கம்மி சார், ஃபுல்லாக எடுக்க முடியாது வீடியோ. கட் ஆகிடும். அப்புறமா கட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம கதையை மட்டும் பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் கொஞ்சம் இந்த இடம் பறிச்சுட்டு உங்களுக்கு போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் இருக்குது. பறிச்சு நீங்களும் இது போல் செடி நடுங்க உங்கள் வீட்டில். நம்மளே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு போய் வாங்காமல் நம்ம வீட்டிலேருந்து நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட்டானாக்கா இங்கே பாம்பு பூச்சி வரும், பல பிரச்சனைங்க வரும். கொஞ்ச நேரம் என்ன இதில் பேசுறது கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு செடிக்கு இவ்வளோ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க. பறிச்சுட்டு பாருங்கள் செடியிலேருந்து.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையும் பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு. வேறு இது பூச்சா பாருங்க, ஒரு கோல் இருந்தா கட்டு இது பறிச்சிடலாம். அது சொல்கிறது வித்தியாசம் அது இல்லை. இப்போ நான் அது இல்லை ஆன் பண்ண பேசுமான்னு. இப்போ எடுத்துட்டு பிறகு நம்ம ஆன் பண்ணால் நம்ம வீடியோவில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம பறிக்கிறோம்ல பூவை, இதெல்லாம் தெரியும். இது முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு 3 4 5 செடி அங்கே மட்டுமே கொஞ்சம் ஒரு பெரிய நிறைய வந்தது. இங்கே அந்த செடியில் ஒரு 2 செடியில் கொஞ்சமாக வந்தது. இந்த செடியில் அதிகமாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதை பறிச்சுட்டு அப்புறம் காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பறிக்கிறேன் இல்லைங்களா, திருப்பி பார்த்துக்குங்க. 2 டேஸ்க்குள்ளே இன்னும் அதிகமாக வந்துடும். அதுக்கு காரணம் நான் உரம் நிறைய கொடுக்குறேன். அந்த இடத்துல நான் என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிங்களும் இது மாதிரி பூ பூக்கும். இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு நீங்களே பார்க்குறீங்களே. சாதம் வடித்து தண்ணி ஒரு வாரம் புளிக்க வச்சு அதை எவ்வளோ ரேஷோவில் டைலூட் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் டைலூட் பண்ணி கொடுக்கணும். நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. என்ன பண்ண அடி தூங்குறேனா? இதை சார் பேசுகிறாரு பக்கத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இது மெமரி அதிகமாக பண்ண முடியாது. அதனால் இதில் நான் பறிச்சுக்கினே கட் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பூ அந்த செடிக்கு மட்டும் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ வருதுன்னு தெரில. நான் அப்படியே பறிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சில மெசேஜெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், அதை கேட்டுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி பூத்து முடிஞ்சது இதோட இருக்குது பாருங்கள். அதோ கீழே போயிடுச்சு. அது மாதிரி இப்படி கிள்ளி இதில் இருக்கிற ஒரு விதைங்க, இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நல்லா மழை பெய்கிற நேரத்தில் நீங்கள் போடணும். அதை எப்போவுமே போட்டுட்டிங்கன்னா அந்த செடி அது சரியாக வராது. அதுக்கு தண்ணி வளமும் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் விதைச்சி வைக்கணும். அது நல்லா வந்துடும். நீங்கள் விதைக்காக அலைய தேவை கிடையாது. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி வருது, ஒரு சிலவங்களுக்கு வர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக விதையிலேருந்து தான் கனகாமரம் எடுப்பாங்க.